Codex. இன்னைக்கு நாம நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன், அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட்ல உள்ள மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன் ப்ராப்ளம் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஆல்ரெடி இதை நீங்க டிஸ்கிரீட் மேத்தமேட்டிக்ஸ்லயே படிச்சிருப்பீங்க. பட் நம்ம டியூசிலையும் இது ஒரு இம்பார்ட்டண்டான சம். ஓகேங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா we have only 3 steps. ஓகேவா? ஸோ அந்த 3 steps நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ what are the steps அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னா பேசிஸ், செகண்ட் ஒன் இண்டக்டிவ் ஹைபோதசிஸ், அண்ட் தேர்ட் ஒன் இண்டக்டிவ். ரைட். ஸோ பேசிஸ் அப்படின்னா n equal to 1 ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்ளை பண்ணணும். இண்டக்டிவ் ஹைபோதசிஸ் அப்படின்னா n-க்கு பதிலாக k அப்ளை பண்ணணும். இண்டக்டிவ் அப்படின்னா n equal to k plus 1. இவ்வளோதாங்க ரூல்ஸு. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெப் 1. ஓகே, ஸோ ஸ்டெப் 1ல என்ன அப்படின்னா பேசிக். ஸோ நான் இந்த ஈக்குவேஷனை 1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் 1 n equal to 1. ஓகே, ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 1 plus 2 plus 3 up to plus 1 equal to 1 into 1 plus 1 divided by 2. ஸோ LHS வேல்யூ அப்போ நமக்கு என்ன இருக்கும்? 1. இங்கே RHS பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும்? 1 into 2 divided by 2. ஸோ அப்போ என்ன ஆகும்? 2 to cancel ஆகி remaining 1. ஸோ RHSும் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1. ஸோ LHS equal to RHS. ஸோ the simple method. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? பேசிஸ் மெத்தட் அப்ளை பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது செகண்ட் என்ன பண்ண போகிறோம்? இண்டக்டிவ் ஹைபோதசிஸ். ஸோ இண்டக்டிவ் ஹைபோதசிஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா n-க்கு k அப்படிங்கிறத அப்ளை பண்ணுவோம். ஸோ ஈக்குவேஷன் 1ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணலாம்? 1 plus 2 plus 3 plus up to plus n-க்கு பதிலாக k. ஸோ k into k plus 1 divided by 2. ஸோ இதை நான் வந்து ஈக்குவேஷன் 2-ஆக எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டெப் 3. ஸோ ஸ்டெப் 3ல நான் என்ன பண்ண போகிறேன்? இண்டக்டிவ். ஸோ இண்டக்டிவ் அப்படின்னா என்ன சொன்னோம்? n equal to k plus 1. ஸோ டு சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் 1ல் n equal to k plus 1. ஸோ நமக்கு ஈக்குவேஷன் 1 என்னன்னு இருந்தது? 1 plus 2 plus up to plus n equal to n into n plus 1. இதுதான் நமக்கு ஈக்குவேஷன். ஸோ இதில் நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 1 plus 2 plus up to plus, இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்? n-க்கு பதிலாக k plus 1 equal to k plus 1 plus 1 divided by 2. ஓகேவா? இப்போ நான் RHS பார்ட்டை ஃபஸ்ட் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ அப்போ RHS equal to k plus 1, அடுத்து என்ன கிடைக்கும்? k plus 2 divided by 2. ஸோ RHS வந்து எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? k plus 1 k plus 2 divided by 2. இப்போ LHS பார்ட்டுக்கு போவோம். ஸோ LHS பார்ட் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1 plus 2 plus up to plus k plus 1. ஸோ இங்கே k plus 1 இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக பிஃபோர் தட் நமக்கு k இருந்திருக்கும். ரைட்டா? ஸோ அப்போ ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்த 1 to kக்கு நம்ம அங்கே என்ன அட்டன் பண்ணியிருந்தோம்? நம்மளோட ஈக்குவேஷன் 2ல k into k plus 1 divided by 2. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன்? k into k plus 1
divided by 2 இதுக்கு நான் apply பண்ணிடலாம் கரெக்டா ஸோ அப்போ thence to k into k plus 1 divided by 2 plus k plus 1 ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம் இதை LCM எடுக்கலாமா இங்க அப்போ என்ன வரும் k into k plus 1 இப்போ k நம்ம அங்க உள்ள கொண்டு போனோம்னா என்ன நடக்கும் plus 2 k plus 1 divided by 2 நான் இன்னொரு கைதை எழுதுறேன் என்ன பண்ணியிருக்கோம் இதுல இருந்து இது வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் k into k plus 1 divided by 2 ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்கு ஒரு k plus 1 இருக்கு நான் அதை LCM எடுக்கிறேன் ஸோ அப்போ என்ன நடக்கும் k into k plus 1 plus 2 into k plus 1 இப்போ காமன் ஆயிருமா நமக்கு 2 ரைட் ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் இங்க காமனா இருக்கிற வேல்யூஸ் என்னது k plus 1 அடுத்தது k plus 2 ரிமைனிங் divided by 2 நமக்கு இப்போ LHS என்னன்னு கிடைச்சிருக்கு இந்த வேல்யூ கிடைச்சிருக்குதா ஃபைனலி LHS equal to RHS so hence proved the mathematical induction அவ்வளவுதாங்க ரொம்ப சிம்பிள் இதுலலாம் நம்ம அரியர் வைக்கவே கூடாது ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா பேசிஸ் அடுத்து இண்டக்டிவ் அடுத்து இண்டக்டிவ் ஹைப்போதசிஸ் பேசிஸ்னா என்ன பண்ணுவோம் n equal to 1 இண்டக்டிவ் ஹைப்போதசிஸ்னா என்ன பண்ணுவோம் n equal to k இண்டக்டிவ்னா என்ன பண்ணுவோம் n equal to k plus 1 ஸோ இதுக்கு we have to apply the ஒரு condition given sumக்கு ஓகேவா ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நம்ம கிளியர் பண்ணலாம் ஓகே ஓகே गाइस யாரெல்லாம் புதுசா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க